வணக்கங்க. நாங்க நெல்லிக்குப்பத்துல இருந்து பேசுறோம். அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு இந்த பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2008ல கலைஞருடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய கையால தான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்தாங்க. இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல வச்சுதான் அந்த பேருந்து நிலையத்தை திறந்தாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அவர் திறந்துட்டு போனா அன்னைக்கு மழை நாள் ஒரு நாள் மட்டும்தான் பேருந்து நிலையமே பயன்பாட்டுக்கு வந்துச்சு, பேருந்து உள்ள வந்துச்சு, போச்சு, அவ்வளவுதான். மீதி அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 2008 காலத்துல இருந்து இப்ப 2025 17 ஆண்டு காலமா இந்த பேருந்து நிலையமானது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குப்பைக்கிடங்காவோ ஒரு அப்படி எதுவுமே பயன்பாட்டுக்கு இல்லாம அப்படியே தான் கிடக்குது. எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அம்பேத்கர் பேருந்து நிலையம் வச்சதால அந்த பேருந்து நிலையத்தை தீண்டாமையா பாக்குறாங்களான்ற சந்தேகமே வருது. இந்த பேருந்து நிலையம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எங்க பாருங்க, லாரி பஸ் இதுதான் போட்டு வச்சிருப்பாங்க. அது இல்லாம நகராட்சிக்கு பயன்படுத்தக்கூடிய அவங்க பொருட்கள் அதுதான் திருடி எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அது இன்னும் நாகரிகமா சொல்லணும்னா குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது எந்த விதத்துல இது நியாயமானு தெரியல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா கடலூர் டு பண்ருட்டிக்கு பஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில ரொம்ப கிரௌடா இருக்கும். பஸ் ஏறி எங்களால பயன்பாட்டுக்கு போக முடியாது. ஆனா நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்து இருந்துச்சுன்னா இந்த பேருந்து நிலையத்துல இருந்து பஸ் ஏறினா இங்க இருக்கிற கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து தமிழ்நாடு அரசு தான் உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த பேருந்து நிலையத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம்.